மலர்ந்த காலை. ஆனால் ரஞ்சித்துக்குள் அந்த மலர்ச்சி ஏதோ ஒரு தொல்லையை மறைத்திருந்தது. கல்லூரி முடிந்து வேலைக்கான அந்த முதல் பயணம். ஆவலும் இருந்தது, அஞ்சலும் இருந்தது. அவனது கிராமத்தின் சிறு பஸ் நிலையத்தில் கையில் ஒரு பை மட்டும் வைத்துக்கொண்டு மெதுவாக பஸ்ஸுக்கு ஏறினான். நகரம் நோக்கி பயணிக்கத் தயாரானது அவன் வாழ்க்கையும். அதே நேரம் பஸ்ஸின் மற்றொரு சன்னல் பக்கம் அமர்ந்திருந்தாள் ஒரு பெண். இழந்த காதலின் நிழலில் புதிதாகவே நுழைந்து புதிதாகவே மூச்சுவிட்டு வாழத் தொடங்கும் ஒரு பெண். மீனா. பெயரை அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த கண்கள், பசுமையுடன் துயரம் கலந்து நின்ற கண்கள், ரஞ்சித்தின் கவனத்தை ஈர்த்தன. அவள் பார்வையில் ஒரு தேடல் இருந்தது. வாழ்க்கையிடம் ஒரு கேட்டுக்கொள்வது போல். இன்னும் என்ன சோதனை என்று. பஸ்ஸஸ் நகரத்துக்குப் போகும் வழியில் மெதுவாக நகர்ந்தது. ஆனால் அவன் நெஞ்சு புயல் போல். மீனாவின் முகம் அவன் விழிகளில் ஒலிக்கத் தொடங்கியது. அறிமுகமில்லாத நேரங்களிலும் சில மனிதங்கள் நம்மிடம் ஒரு மொழியற்ற தொடர்பை உருவாக்கிக் கொள்கிறார்கள் அல்லவா? அவளும் அவ்வளவுதான். மூன்றாவது தரைக்கட்டில் பஸ் ஓய்ந்தது. ஒரு தட்டான் வாயிலில் ஏறினான். குடித்துவிட்டு சறுக்கும் கண்கள். அவன் வார்த்தைகள் முதலில் மெளனமாக இருந்தன, பின்னர் வன்முறையாக. அம்மா, ஒன்னும் அழகா இருக்கீங்கம்மா. எங்க போறீங்கம்மா? ரஞ்சித்தின் உள்ளம் எரிந்து கொண்டது. அவளுடைய பார்வை அவனை தேடியது. உதவி கோரவில்லை, ஆனால் அழுகையை ஒழிக்க முடியாத பார்வை அது. பொதுவாக ரஞ்சித் ஈடுபடமாட்டான். ஆனா அந்த தருணம். அவனிடத்தில் நம்மில் யாராவது இருந்திருந்தால் கூட தவிர்க்க முடியாது. ஐயா, சத்தமா பேசாம தூங்க போங்க. ரஞ்சித் தைரியமா, ஆனால் மரியாதையோட சொன்னான். அந்த குடிகாரன் கோபம் கொண்டான். யாரப்பா நீங்க? யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா இவங்க பஸ்ல பயணிக்கிற ஒருத்தரு. இவங்க அமைதியா இருக்கணும். உங்களால தாங்க முடியலன்னா இறங்குங்க. மெல்ல கோபம் தொடங்கியது அந்த தருணம். பயணிகள் கவனிக்க ஆரம்பித்தனர். காஞ்சிபுரம் பஸ்ஸுக்குள்ளேயே ஒரு மௌனமான சட்டம் இயங்கினது. குடிகாரன் தவித்தான். பின் ஒரு கத்தல். நீ செஞ்சா சரிதான். ரஞ்சித் அவனை சற்று தள்ளினான். கண்டக்டர் உதவினார். பஸ்ஸஸ் நகர்ந்தது. மீண்டும் அமைதியில். மீனா மெதுவாக நன்றி பார்வையொன்றை தந்தாள். நன்றி என்று மெளனமாக சொன்னாள். கண்ணீரோடு. ரஞ்சித், ஒன்றுமில்லை, எல்லாம் நடக்காதிருக்க வேண்டும்தான் என்று பதிலளித்தான். பஸ்ஸஸ் நகரத்துக்குள் புகுந்தது. சென்னை. இரவு 7 மணி. பஸ்ஸிலிருந்து இறங்கியதும் இருவரும் இரு திசைகளில் நடந்தனர். ஆனால் அவர்களுடைய மனங்கள் ஒரே பாதையில் பயணிக்க ஆரம்பித்துவிட்டது. மீனா தங்குமிடம் தெரியாமல் ஒரு அறை தேடிக் கொண்டிருந்தாள். கணவனுடன் வாழ்ந்த ஓராண்டில் அந்த நகரம் நிழலாகவே இருந்தது. இப்போது ஒளி தேடி வந்தவள். ரஞ்சித் வேலைக்காக தங்கியிருந்தது ஒரு லாட்ஜில். 8 பேர் கொண்ட ஒரு அறையில். உடைமைகள் எதுவும் பாதுகாப்பில்லாத இடம். அந்த இரவு பஸ்ஸில் நடந்தது அவன் மனதுக்குள் சுழன்று கொண்டே இருந்தது. அவளது பார்வை, நன்றி சொல்லும் கண்ணீரும், மறுமணக்கப்பட்ட மனதின் புண்ணும். அடுத்த நாள் வெளியே ஒரு காப்பி கடை. வெறும் இடத்தில் இருக்கிறார் மீனா. கையிலே ஒரு வேலைவாய்ப்பு பத்திரிகை. அவள் எதிர்பார்த்தது வேலையில்லை. ஒரே ஒரு நிமிடம் நிம்மதி. அங்கேதான் மீண்டும் சந்தித்தான் ரஞ்சித். இணைப்பு ஏற்படும் தருணங்களை உருவாக்குவது வாழ்க்கையின் பண்பே. நீங்க இங்க? வேலைக்காக வந்தேன். நீங்க? வேலை தேடிதான். தங்குமிடம் கூட தெரியல. அவள் விழி கீழே விழுந்தது. அறம் நகர் பக்கம் ஒரு ஹாஸ்டல் இருக்குன்னு கேள்வி. நானும் பாக்கிறேன். அங்கேயே நிறைய வேலைவாய்ப்பு கம்பெனிகளும் இருக்கு. நீங்க சொல்றது போலவே செல்வேன். நன்றி, ரஞ்சித். அந்த பெயரை அவள் முதன்முறையாக உச்சரித்தபோது அவன் நெஞ்சு பசுமையாக கலங்கியது. மனதுக்குள் ஏதோ நடக்கத் தொடங்கியது. தொடர்ச்சியான ஒரே நுணுக்கமான மாறுதல். ஒரு வாரம் கடந்தது. மீனா ஒரு அழகு நிலையத்தில் வேலைக்கு சேர்ந்தாள். கேமரா சுமந்த கண்கள், மேடைதான் இல்லாத காதல். அந்த ஒரு வாரத்தில் ரஞ்சித் அவளை 2 முறை சந்தித்தான். ஒரு முறை பஸ் நிலையத்தில், மறுமுறை அவள் வேலை முடிந்து புறப்பட்ட வேளையில். நண்பர்கள் போல பேசினார்கள். இருவரும் சொற்களுக்குள் மனதை ஒலித்தனர். வெளிக்குரல் இல்லாததுதான் உணர்வின் ஆழம். அந்த மழைக்காலை. கழுத்துக்குள் மழைத்துளிகள் வழிந்தபோது அவள் கூந்தலின் வாசனையில் அவன் உயிர் துளையாயிற்று. வழக்கம் போல பஸ் ஸ்டாண்டில் சந்தித்தனர்.
மீனா பேசாமல் நின்றாள். அவள் விழிகளில் கண்ணீர். நீங்கள் நன்றாக இருக்கீங்களா? அவள் மெதுவாக தலையாட்டினாள். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவள். ஆனா அந்த வாழ்க்கை நிம்மதியை தந்ததே இல்லை. இந்த நகரம் கூட என்னை வரவேற்கவில்லை போலிருக்கு. இப்பவும் பயமேதான். அவள் இமைகள் குலுங்கின. அது ஒரு உடைந்த மனத்தின் உண்மையான ஒப்புதல். ரஞ்சித் சொன்னான். நீங்க பயப்பட வேண்டியதில்லை. வாழ்க்கை தப்பு செய்தாலும் நாம் தான் நம்மைத்தானே மீட்கணும். நீங்க நிம்மதியாக இருக்க வேண்டியது அவசியம்தான். அவள் திரும்பி பார்த்தாள். அவன் விழிகளில் சொற்கள் இல்லாத உறுதி இருந்தது. மனதிற்குள் ஓர் இடைமுகம் நிகழ்ந்தது. அவன் கைகளிலிருந்த தேநீர் கப்பை எடுத்தாள். உங்களுக்காகத்தான். முடியாத புன்னகை. வாசிக்க முடியாத ஒரு கவிதை. சென்னையின் கோடையில் ஒரு மழைக்காலை என்பது ஒரு வித்தியாசமான அனுபவம். அந்த வித்தியாசமே ரஞ்சித்தும் மீனாவும் நேர்ந்திருந்த பாத்திரங்களை ஒரே பக்கமாக கூட்டிக் கொண்டு வந்தது. ஒரே முறை சந்தித்தவர்கள் 3ஆம் முறை அருகிலிருந்தார்கள். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டது மிகக் குறைவுதான். ஆனால் சொல்லப்படாதது சொல்லப்பட்டதை விட கனமானது. நகரத்தில் ஒரு வேலைவாய்ப்பு முகாம். ரஞ்சித் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு பெற்றான். அவனுக்கு ஊதியம் பெரிதல்ல. ஆனாலும் இதுதான் அவன் முதல் நிச்சயமான அடிமேல். மீனா அழகு நிலையத்தில் நேரங்களை தவிர்த்து மெல்ல ஒரு ஆன்லைன் மேக்கப் சாகசத்தையும் தொடங்கியிருந்தாள். அந்த நம்பிக்கையை அவளுக்குள் ஊக்குவித்தது யார்? நீங்கள் நல்லா வருவீங்க. நீங்க தான் நலமாயிருக்கணும். வேலை ஒரு கருவி. வாழ்நாளின் வலிமை நீங்கள்தான். ரஞ்சித்தின் வார்த்தைகள். ஒரு வாரமானது. ரஞ்சித் தங்கும் இடத்தை மாற்றினான். மீனாவுக்கு அருகில் ஒரு வீடு கிடைத்தது. சமையல் செய்யும் பெண்ணும் அருகில் ஒரு பூங்காவும். அங்குதான் ஒரு மாலை இருவரும் சந்தித்தனர். மழை நின்று நிலவு முழுமையாக எதையும் பரவசமாக பார்த்துக் கொண்டிருந்தது. ஓர் ஆணிடம் நிம்மதியை எதிர்பார்த்தேன். ஆனா அந்த வாழ்க்கை என்னை மூச்சு திணற வைத்தது. இப்போ நான் யாருமே இல்லாம இருக்கேன். நீங்க மட்டும் ஒரு வார்த்தையோ இல்லையோ ஒரு பார்வையோ கொடுத்தீங்க. அவள் குரல் மெல்லிய இசை போல இருந்தது. சோகத்துடன் கலந்த சமாதானம். ரஞ்சித் மெதுவாக நிமிர்ந்து பார்த்தான். அவன் சொல்லவில்லை, நான் உன்ன நேசிக்கிறேன் என்று. அவளும் கேட்கவில்லை. ஆனால் இருவரும் அமைதியாக நின்றனர். அவன் அவளது விரல்களை பிடித்தான், மெதுவாக. நீ நிம்மதியாயிருக்கணும், அதுக்காகவே நான் இருக்கேன். அவை அமைதியாக பொங்கியது. ஒரு குளம் போல். 3 மாதங்கள் கடந்தது. ஒரே வீட்டில் இல்லை அவர்கள். ஒரே உறவில் இல்லை. ஆனால் ஒரே கண்ணோட்டத்தில் வாழ்ந்தனர். ஒருவருக்கொருவர் சிறு சுவாசமாக. ஒரு புன்னகை, ஒரு அழைப்பு, ஒரு காஃபி கப். நாள் ஒன்றில் மீனா அவனிடம் ஒரு கடிதம் கொடுத்தாள். அவன் வாசித்தான். நீ என் வாழ்நாள் கதையில்ல. ஆனா நான் உயிரோட இருக்க அந்த கதையை எழுதி வைத்த ஒரே வாசகம் நீதான். அந்த இரவு நிலா இருளை வென்றது. கண்கள் மூடியபோது கணவன் இல்லாத வாழ்விலும் காதலான பாதையில் ஒளிவிட்டது ரஞ்சித்தின் நட்பு. அவர்கள் திருமணம் செய்து கொண்டதா? அதற்கும் முன் அது ஒரு உறவாகியிருந்தது. அதிகமான உறவுகளுக்கு அந்த நிலைதான் கிடைக்கவில்லை. முடிவில் இது ஒரு காதல் கதையில்லை. இது ஒரு மனித உணர்வின் வலிமையை பற்றிய கதை. ஒருவருக்கு ஒருவர் நிஜமான பரிசு ஆனவர்கள். புரியாத பரிசுகள். ஆனாலும் உணர்ந்த பரிசுகள்.